இந்து மதத்துல 108 நம்பரை ரொம்ப ஒரு அஸ்பீசியஸா, ரொம்ப புனிதமான நம்பரா சொல்லுவாங்க. 108 திவ்ய தேசங்கள், 108 சங்க அர்ச்சனை, 108 தாமரை அர்ச்சனை, இதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். இப்ப இது வந்து அஸ்ட்ரானமியில பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானமி வானியல்ல பார்த்தீங்கன்னா, பூமியை விட சூரியன் வந்து 108 மடங்கு பெருசு. இதே இது அஸ்ட்ராலஜி, நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 27 நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 27 நாளா 108. 12 ராசி கட்டங்கள், 9 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 108. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்ப சமஸ்கிருதத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 எழுத்துக்கள் தான். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது பார்த்தா அது 108. இப்படி இறைவன் நாமமா சொல்றது வந்து 108 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் 108ன்னு சொல்லுவோம். இது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, 1 அப்படின்றது பிரபஞ்சத்தை குறிக்குமா, 0 நடுவில் 0ன்ற ஒன்றுமில்லாத தன்மை, இறைத்தன்மையா, 8 அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நான் அது இப்படியும் வச்சுக்கலாம். 1ன்றது சூரியன், 0ன்றது பூஜ்ஜியத்துக்கு ராஜ்யம், அந்த அந்த பூமி, 8 அப்படின்றது சனீஸ்வரன். அப்ப சூரியன்ல ஆரம்பிச்சு 8 சனீஸ்வரன்ல முடியுது. நவ கிரகங்கள் அப்படிதான் முடியுது. அதான் ஆம்புலன்ஸுக்கே 108 வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு நட்சத்திரம், ஏதாவது ஒரு கிரகம் அவனை போறவனை காப்பாத்திருமா அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இயற்கையிலிருந்து எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிற வேண்டியிருக்கு. இன்னும் பேசுவோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.